ರಿಪೇರ್ ಅಂಡ್ ರಿಫಾರ್ಮ್. ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ, ಸುಧಾರಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. சீர்படுத்திக்கொள், ஸ்திரப்படுத்திக்கொள். ಸುಧಾರಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. சீர்படுத்திக்கொள், ஸ்திரப்படுத்திக்கொள். ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ, ಸುಧಾರಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆக இதிலே கடந்த வாரம் 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம். ಕಳೆದ ವಾರಗಳಲ್ಲಿ 3 ಮುಖ್ಯ ಕಾರ್ಯಗಳು. உங்க கவனம் இங்க இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಗಮನವು ಇಲ್ಲಿರಲಿ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, நான் அதனுடைய பேக்ரவுண்டை நான் சிறிதாக சொல்லி முடிக்கிறேன். ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಅನ್ನು ಶಾರ್ಟ್ ಆಗಿ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை படித்துக் கொண்டோம். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು எஸ்தர் தன் தகப்பனையும் தாயையும் இழந்து அனாதையாய் இருந்தாள். எஸ்தரಳು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವಳು. அவளுடைய அங்கிள் ಮೊರ್ದೆಕಾಯಿ ಅವளை ஒரு தகப்பனாக கொண்டு அவளை வளர்த்தெடுத்தாள். எஸ்தரನ ಚಿಕ್ಕಪ್ಪ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಆತನನ್ನು ಬೆಳೆಸಿದಳು. அகாஸ்வேரு ராஜாவினிடத்து, அந்த ராஜா ஆட்சி செய்த காலத்திலே இந்த சம்பவம் நடந்தது. ಅಗಸ್ತ್ಯ ರಾಜನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ನಡೆಯಿತು. அந்த நாட்களிலே அகாஸ்வேரு ராஜா நாட்களிலே அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டபடியால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டபடியால் ಕಾಲಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕಲವರಗೊಂಡು எஸ்தரை ராணியாக அந்த நாட்டிலே ஆண்டவர் ஏற்படுத்தினார். எஸ்தரನ್ನು ರಾಣಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತೆ ಆ ಕಾಲ ಬಂದಿತು. அப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய உபத்திரவம், இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை ஆமான் கொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ಕಾರ್ಯಗಳು ಬಂದಿತು. ಆ ರಾಜ್ಯವನ್ನು ஆமான் என்கிற ஒரு அதிகாரி, ಆಮಾನ್ ಎನ್ನುವ ಒಂದು ಅಧಿಕಾರಿ யூதர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டினான். கொல்லಬೇಕು ಎಂಬ காரணம், யூதர்கள் இவனை வணங்காத நிமித்தமாய், மொர்தெகாய் இவனை வணங்காத நிமித்தமாய் இப்படி எல்லாரையும் சேர்த்து கொல்லணும்னு சொல்லி நினைச்சான். ಆತನನ್ನು ನಮಸ್ಕರಿಸಿದ ಕಾರಣ ಮಾಡದೆ ಕಾರಣಕ್ಕೆ ಈ ರೀತಿ ನಡೆಯಿತು. அகாஸ்வேரு ராஜா 127 தேசத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்தவனாய் இருந்தான். ಅಗಸ್ತ್ಯ ರಾಜನು 128 ರಾಜ್ಯಗಳನ್ನು ಆಳುತ್ತಿದ್ದನು. 127 ராஜ்யத்தில் இருக்கிற யூதர்களையும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவ பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடினான், கட்டளைகளை பிறப்பித்தான். யூத ಜನರನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ அந்த நாட்களிலே எஸ்தரை கொண்டு அந்த பெரிய ஆபத்திலிருந்து எப்படி காப்பாற்றினார் என்று பார்த்தோம். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಸ್ತರನ್ನು ಹೇಗೆ ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿದರು. அப்ப நல்லா கவனிங்க. அதுல முதல் காரியம், எஸ்தர் என்ன செய்கிறவளா இருந்தாள் என்று சொல்லி பார்த்தோம். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಈ ರೀತಿ ನೋಡಿದ್ದೇವೆ. தன்னை அவள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருந்தது. ಅವಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ, தன்னை அவள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டியதா இருந்தது. ಅವಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ, அங்க ராஜாத்தியா இருந்தாள், ಅವಳು ರಾಣಿಯಾಗಿದ್ದಳು. ஆனால் தன்னுடைய கடமை அவள் செய்ய விரும்பல. ಆದರೆ அவள் பயந்து போனாள், ಮಾಡಲಿಲ್ಲ. ಅವಳು ಭಯಪಟ್ಟಳು. எஸ்தருக்கு மொர்தெகாய் ஒரு அங்கிள் இருந்தாரு. எஸ்தರಿಗೆ அவர் அழகாய் கற்றுக் கொடுத்தாள். ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿಕೊಟ್ಟರು. முதல் காரியம், ரியலைஸ் யுவர்செல்ஃப். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, ನಿಮ್ಮನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. நீங்க யார் என்பதை உங்களை ஆண்டவர் எதற்காக இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, உங்க குடும்பத்திலே, உங்க சபையிலே, சமுதாயத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ, ಸಭೆಯಲ್ಲಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎನ್ನುವುದು ನೀವು ನಿಮ್ಮನ್ನೇ ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. அவள் ராஜாத்தியாய் போனால், ஆனாலும் தன் கடமையை செய்யவில்லை. ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் வைத்தார் என்ற கடமையை செய்ய அவள் பயந்தாள் உயிருக்கு. ಅವಳು ರಾಣಿಯಾಗಿದ್ದಳು. ಅವಳು ಮಾಡಬೇಕಾದ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಅವಳು ಮಾಡಲು ಬಯಸಲಿಲ್ಲ. ಅದರಿಂದ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು. அப்போ அந்த இடத்துல மொர்தெகாய் சொல்றாரு, ಆಗ ಆ ಕಾರ್ಯ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಮ್ಮ, இதற்காக தான் உன்னை ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருப்பார். ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இரண்டாவதாக பார்த்தோம், ரீகன்சிடர் யுவர்செல்ஃப். ಎರಡನೇ ಕಾರ್ಯ ನೋಡಿದ್ದೇವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಮರುಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ. மொர்தெகாய் சொல்லி அனுப்பின செய்தியை அவ திரும்பவும் சொல்லி அனுப்புறா. எனக்கு பயமா இருக்கு. ಕಾರ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಹೇಳುವರಾಗಿದ್ದಾರೆ. ராஜா கூப்பிடாம நான் போக கூடாது. ರಾಜನು ಕರೆದರೆ ಹೋಗಬಾರದಲ್ಲ. அப்படி நான் போனனா என்ன கொன்னு போட்டுடுவாரு. ಹಾಗೆ ಹೋದರೆ ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಾರಲ್ಲ ಅಂತ திரும்பவும் மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. ಮತ್ತೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ போகலன்னு சொன்னா ஆண்டவர் வேற யாரனா அனுப்புவாரு. ನೀನು ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರು ಬೇರೆ ಯಾರಾದರೂ ಕಳಿಸುತ್ತಾರೆ. முடிவை மாத்திக்கோ, ನಿನ್ನ தைரியமா போ அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು ಎಂದು. சோ ரீகன்சிடர் பண்ணா ಅವಳನ್ನೇ ಮರುಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿಕೊಂಡು. மூன்றாவதாக ரீடெடிகேட் பண்ணா, ரீடெடிகேட் யுவர்செல்ஃப். ಪುನಃ ಅವಳು ರೀಡೆಡಿಕೇಟ್, ಅವಳು ರೀಡೆಡಿಕೇಟ್ ಮಾಡಿದಳು, ಕಮಿಟ್ ಮಾಡಿದಳು, ತನ್ನನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದಳು, ಅರ್ಪಿಸಿದಳು. ಪುನಃ ಅವಳು ಅವಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಿದಳು. ಅರ್ಪಣಿಸಿದಳು. ರೀಡೆಡಿಕೇಟ್ ಯೋರ್ಸೆಲ್ಫ್.
ಅವಳು ಪುನಃ ಅವಳನ್ನು நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யலன்னு சொன்னா தயவு செய்து நீங்க ரீடெடிகேட் பண்ணுங்க. ನೀವು ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ கர்த்தர் அதற்காக தான் உங்களை என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವರು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ரீடெடிகேட் yourself. ರೀಡೆಡಿಕೇಟ್ ಮಾಡಿ. இந்த மூன்று காரியங்களை பார்த்தோம். ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ஆக ನೋಡಿದ್ದೇವೆ. இன்றைக்கு ಇವತ್ತು ಕೂಡ நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று ಏನು சொன்னால், ನೋಡಲಿದ್ದೇವೆ? எஸ்தருடைய வாழ்க்கையில் என்று மூன்று காரியத்தை கற்றுக்கொண்டோம். ಎಸ್ತರ್ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆனால் ನೋಡಿದ್ದೇವೆ. எஸ்தருடைய வாழ்க்கைக்கு ಮೊರ್ದೆಕಾய் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகித்தார்? ಎಸ್ತರನ ಬಾಳಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಯಾವ ರೀತಿ ಮೊರ್ದೆಕಾய் இல்லை என்றால் எஸ்தர் என்னவாயிருப்பாள்? ಒಂದು ವೇಳೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರ ಬಾಳಲ್ಲಿ ಇದ್ದಿಲ್ಲ ಎಂದರೆ ಏನಾಗಿರಬಹುದು? ಮೊರ್ದೆಕಾய் எஸ்தருக்கு சொல்லாவிட்டால் எஸ்தர் எதையும் செய்திருக்க மாட்டாள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போயிருப்பார்கள். ಒಂದು ವೇಳೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರ ಬಳಿ ಮಾತನಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯೂದ ಜನರು ಏನಾಗಿರುವವರು? எஸ்தருடைய வாழ்க்கையில ಮೊರ್ದೆಕಾயின் செயலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ಎಸ್ತರ ಬಾಳ್ನಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಮಾಡಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஆக நாம் ಮೊರ್ದೆಕಾಯಿ இடத்தில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளிலே. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಬಳಿಯಿಂದ ಒಂದು ಕಲಿತುಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯಗಳಿವೆ. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತருக்கு எப்படிப்பட்டவனா இருந்தான்? ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರ ಬಾಳ್ನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರು? அவர் ಚಿಯರ್ ಲೀಡರ್ ಆಗ இருந்தார். ಅವರು ಉತ್ಸಾಹ ನಾಯಕನಾಗಿ ஒரு ಮೊರ್ದೆಕಾಯಿ ಇದ್ದರು. உற்சாகம் செய்கிற ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு தலைவனாய் இருந்தார். ಎಸ್ತರ ಬಾಳ್ನಲ್ಲಿ ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುವ ನಾಯಕನಾಗಿ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಇದ್ದರು. ஏன் அப்படி இருந்தாரு? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಇದ್ದರು? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அப்பா அம்மா இல்ல, செத்து போயிட்டாங்க. ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲ, ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದರು. அப்பா ಅಮ್ಮ இல்லாம செத்து போயிட்டாங்க. ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲ, ಮರಣ ಹೊಂದಿದರು. ஆனாலும் ஒரு அங்கிளை ஆண்டவர் வைத்திருந்தார் எஸ்தருக்கு. ಆದರೂ ಎಸ್ತರಿಗೆ ಚಿಕ್ಕಪ್ಪನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. அந்த அங்கிளும் எஸ்தர் வாழ்க்கையில இல்லாம இருந்தா என்ன நடந்திருக்கும்? ಒಂದು ವೇಳೆ ಆ ಚಿಕ್ಕಪ್ಪ ಎಸ್ತರ ಬಾಳ್ನಲ್ಲಿ ಇಲ್ದಿದ್ದು ಹೋಗಿದ್ರೆ ಏನಾಗಿರಬಹುದು? அப்போ நீங்கள் நானும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಒಂದು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. இந்த உலகத்துல யாரையும் ஆண்டவர் தனியே விடுகிற தேவன் அல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ದೇವರು ಹಾಗೆ ಬಿಡುವ ஒருவேளை அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಇಲ್ಲದೆ ನಾವು ஆனால் கர்த்தர் இருக்கிறார். அவர் இருப்பதனால் நீங்க அனாதை இல்ல. ಕರ್ತರು ದೇವರು ಇರುವುದರಿಂದ ನೀವು ಅನಾಥರಲ್ಲ. ಮೊರ್ದೆಕಾಯಿ எப்படி இருந்தார் பாருங்க எஸ்தருக்கு. ಎಸ್ತರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರು ನೋಡಿ. எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, ಎಸ್ತರ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ அப்படியே சொல்லுங்க. அவன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்தாளை வளர்த்தான். ಅವನು ತನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪನ ಮಗಳಾದ ಎಸ್ತರ್ ಬೆಳೆಸಿದನು. அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. ಅವಳಿಗೆ ತಂದೆ ತಾಯಿ ಇರಲಿಲ್ಲ. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். ಆ ಹೆಣ್ಣು ರೂಪವತಿಯು ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. கவனிங்க, அப்புறம் பாருங்க இந்த வார்த்தையை கவனிங்க. ಈ ಮಾತನ್ನು அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது, ಅವಳ ತಂದೆ ತಾಯಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾಗ ಮೊರ್ದೆಕಾய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ಆಗ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರಳನ್ನು ತನ್ನ ಮಗಳಾಗಿ ஆங்கிலத்துல வசனம் வார்த்தை இவ்வளவு அழகா சொல்லுது. ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ, when her father and mother died, Mordecai took her as his own daughter. ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗಳಾಗಿ ಅವಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. அவளை தன் சொந்த குமாரத்தியாகவே வளர்த்தாங்க. ಅವಳನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗಳಾಗಿ ಬೆಳೆಸಿದರು. அவ அனாதை ஒரு பக்கத்துல அப்பா அம்மா இல்லனாலும் ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ದೇವರು ಒಂಟಿಯಾಗಿ ಬಿಡಲಿಲ್ಲ. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒன்று சொல்லுகிறார். ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ, நீங்க யாரும் சொல்ல முடியாது எனக்கு யாருமே இல்ல. ಯಾರು ಹೇಳ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. என்ன கவனிங்க, ನನ್ನನ್ನು நீங்க யாருமே சொல்ல முடியாது எனக்கு யாருமே இல்லன்னு சொல்லி. ನೀವು ಹೇಳ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, நீங்க தனிநபர் அல்ல. ನೀವು ಒಂಟಿ ಅಲ್ಲ. கர்த்தர் ஒரு மென்டாரை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಬ್ಬರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஒரு ಚಿಯರ್ ಲೀಡரை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುವ ನಾಯಕನನ್ನು ನಿಮಗೆ கர்த்தர் ஒரு ಮೊರ್ದೆಕಾயை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಮೊರ್ದೆಕಾಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஒரு அங்கிளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಅಂಕಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஒரு சபையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಸಭೆಯನ್ನು கர்த்தர் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு போதகரை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಬೋಧಕನನ್ನು, கர்த்தர் ஒரு லீடரை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಬ್ಬ ನಾಯಕನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஒரு சக விசுவாசிகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವವರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் உங்கள் சகோதரர்களை ஒரு நண்பர்களை உங்களுக்காக மென்டாராக தலைவராக வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವವರನ್ನು பக்கத்துல பார்த்து ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, நீங்க தனி நபர் அல்ல. ನೀವು ಒಬ್ಬರಲ್ಲ, ಒಂಟಿ ಅಲ್ಲ. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ನಿದ್ದೆ ಮಾಡುವವರಲ್ಲ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ.
கர்த்தர் உங்களை ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು தனியாக விடுகிற தேவன் அல்ல. கரங்களை ಒಂಟಿಯಾಗಿ தட்ட ಬಿಡುವ மாட்டீங்களா? ದೇವರಲ್ಲ. எவ்வளவு பெரிய விஷயங்க இது. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನೋಡಿ. ஒரு சில சூழ்நிலை வரும் தனியா இருக்கிறது போல, ಕೆಲವು ಕ್ಷಣಗಳು ಬರುತ್ತದೆ, ஆனா அப்படியே விட்டுவிட மாட்டார். ದೇವರು ಆ ರೀತಿಯ ஒருவரை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ಒಬ್ಬರನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ எஸ்தருக்கு ಮೊರ್ದೆಕಾಯಿ வைத்தது போல உங்களுக்கு ஒருவரை வைத்திருக்கிறார். ಎಸ್ತರಿಗೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಯಾವ ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದೇ ರೀತಿ ನಿಮಗೆ ಒಬ್ಬರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதற்கு அவள் இணங்கினாள். ಅದಕ್ಕೆ ಅವಳನ್ನು ಅರ್ಪಣಿಸಿದಳು. தன்னை அனுமதித்தாள் அங்கிள் தன்னை நடத்துவதற்கு. ಅವಳು ಅವಳನ್ನೇ ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟಳು. அவள் யார் என்பதை தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் அனுமதிக்கணும். யார் யாருன்னு சொல்லி யாருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಯಾರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾವು ದೇವರ ಬಳಿ எனக்கு ஒரு ಕೇಳಲಿದ್ದೇವೆ. ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் அவசியம். ನಮಗೆ ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪೇರೆಂಟ್ ஒரு ஆவிக்குரிய ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. தகப்பன் அவசியம். ನಮಗೆ ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪೇರೆಂಟ್ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. ஒரு மென்டார் அவசியம். ನಮಗೆ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶಿ ஒரு cheer leader அவசியம். ನಮಗೆ ಒಂದು ஒரு பாஸ்டர் அவசியம். ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ஒரு போதகர் ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. மேய்ப்பன் அவசியம். ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುವ ನಾಯಕನು அப்படியே ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. நம்ம எதையும் செஞ்சிட முடியாது. ಆ ರೀತಿ ನಾವು ಏನು ரொம்ப நாள் அப்படியே ಮಾಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. போயிட முடியாது. ಹಾಗೆ ஆக ಹೋಗಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. சரியான தலைவர்கள் உங்களுக்கு அவசியம். ಸರಿಯಾದ ನಾಯಕ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. சொல்லமா, ಮೊರ್ದೆಕಾಯಿ போல ಮೊರ್ದೆಕಾಯಿನಂತೆ நானும் நீங்களும் ನಾನು ನೀವು சேர் லீடரா இருக்கணும்னு சொல்லி ಉತ್ಸಾಹ விரும்புறாரு. ನಾಯಕನಾಗಿರಬೇಕು. எஸ்தர் வாழ்வில் ஒரு பெரிய பங்கு வகித்தார். ಎಸ್ತರ ಬಾಳ್ನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಇಟ್ಟಿದ್ದರು. எப்படி அவர் சேர் லீடரா இருந்தாரு? ಯಾವ ರೀತಿ ಅವರು ಉತ್ಸಾಹ ನಾಯಕನಾಗಿದ್ದರು? முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, என்கரேஜ் பண்ணுகிறவராய் இருந்தார். ಅವರು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುವತನಾಗಿದ್ದರು. ஊக்குவிக்கிறவராய் இருந்தார். ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸುವನಾಗಿದ್ದರು. ஆக என்னை உங்களையும் ಮೊರ್ದೆಕಾಯಿ இடத்துல இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்லி விரும்புகிறார். ದೇವರು ನಿಮಗೆ ನನಗೆ ಮೊರ್ದೆಕಾಯಿನ ಬಳಿ ಈ ಪ್ರೋತ್ಸಾಹ உங்களை ಕಾರ್ಯವನ್ನು ஒருவருக்கு ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಬಯಸುತ್ತಾನೆ. ஊக்குவிக்கிறவராக வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುವರಾಗಿ சொல்லுங்க, ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. இப்படி கை வச்சு சொல்லிக்கலாம், நான் சாதாரணமானவன் அல்ல. ನಾನು ಸಾಧಾರಣವಾದವಳಲ್ಲ. அப்படியே வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. ಆ ರೀತಿಯ ಬಾಳಿ ಹೋಗಲು ದೇವರು என்னை கொண்டு ಬಯಸುವುದಿಲ್ಲ. எஸ்தர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ನನ್ನನ್ನು ಕೊಂಡು ಎಸ್ತರ್ಗಳಿಗೆ என்னை கொண்டு எஸ்தர்களுக்கு ஊக்குவிக்க விரும்புகிறார். ನನ್ನನ್ನು ಎಸ್ತರಿಗೆ என்னை கொண்டு அநேக எஸ்தர்களுக்கு உற்சாகப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ಅನೇಕರಿಗೆ ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು நீங்க ಬಯಸುತ್ತಾನೆ. யாரா இருக்கலாம். ನೀವು ಯಾರಾಗಿರಿ. நீங்க படிச்சவங்களா இருங்க, படிக்காதவங்களா இருங்க. ನೀವು ಓದಿರಿ, ಓದದೇ ಇರಿ. நல்ல பேச்சு தெரிஞ்சவங்களா இருங்க, பேச தெரியாதவங்களா ನಿಮಗೆ இருங்க. ಮಾತನಾಡಲು ಬರಲಿ, கர்த்தர் ಬರದೇ ಇರಲಿ. எப்படியும் உங்களை பயன்படுத்த ದೇವರು விரும்புகிறார். ಯಾವ ರೀತಿಯೂ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಯೋಜನ ಮಾಡುವ திக்குவாயான மோசேயை கொண்டு ஒரு சில கூட்டத்தை அடிமை ஸ்தலத்தில் இருந்த கட்டில் இருந்த ஜனங்களை வழி நடத்தினார் என்று சொன்னால் உங்களை என்னையும் பெரிய காரியங்களை செய்ய நடத்துவார். ಮೋಸೆಯನ್ನು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಬರದೇ ಇರೋ ಮೋಸೆಯನ್ನು ದೇವರು ದೊಡ್ಡ ಬಲದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು. So encourage your children. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು Encourage ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿ. your friends. ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವವರನ್ನು ಸ್ನೇಹಿತರನ್ನು. ಸ್ನೇಹಿತರನ್ನು Encourage your colleagues. ನಿಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಸಹೋದ್ಯೋಗಿಗಳು. ಕೆಲಸ ಮಾಡುವವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿ. Encourage your ಜನರು. Encourage your people. ನಿಮ್ಮ ಜನರನ್ನು ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿ. Be like cheerleader like ಮೊರ್ದೆಕಾಯಿ. ನೀವು ಮೊರ್ದೆಕಾಯಿನಂತೆ உற்சாக நாயகனாகி உங்களுக்குள் உங்கள் குடும்பத்திற்குள் உங்களை சேர்ந்தவர்கள் ஒரு மனிதன் ஒரு இடத்துல உருவாயிட்டு இருக்கிறான். ನಿಮ್ಮೊಳಗೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. ப்ளீஸ் கவனிங்க இந்த விஷயத்தை. ಗಮನಿಸಿ. உங்கள்ல இருந்து ஒருத்தன் எழும்புறான்னு வச்சுக்கோங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬೆಳೆಯುತ್ತಾನೆ ಎಂದರೆ சாதாரணமான எஸ்தர் தான். ಸಾಧಾರಣವಾದ ಎಸ್ತರೇ. அந்த அங்கிள் யோசிச்சிருந்தா ಆ ಚಿಕ್ಕಪ್ಪ ಯೋಚಿಸಿ இவ ராஜாத்தி ஆயிருக்கணுமா? ಇವಳು ರಾಣಿಯ. நான் தான் அவளை வளர்த்தேன். ನಾನಲ್ವಾ ಬೆಳೆಸಿದ್ದು. அவளை போய் ராஜாத்தி ஆகிக்கிட்ட அவ என்ன மதிக்காம போயிடுவா. ಅವಳು ರಾಣಿ ಆದ್ರೆ ನನ್ನನ್ನು ಅವಳು ತಿರುಗಿ ಕೂಡ ನೋಡುವುದಿಲ್ಲ அப்படின்னு விட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ಆ ರೀತಿ ಅನ್ನಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಏನಾಗಿರುವುದು. உங்களுக்குள் உங்க குடும்பத்திற்குள் உங்க சமுதாயத்திற்குள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்க நண்பர்கள் ஒருத்தர் மேல எழும்புறாங்க, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವವರು ಒಬ್ಬರು ಮೇಲಕ್ಕೆ ಬರುವ மேல படிக்கிறாங்க, ಓದುತ್ತಾರೆ ಎಂದರೆ கஷ்டப்பட்டு உயர விரும்புகிறாங்க, ಕಷ್ಟಪಟ್ಟು ಮೇಲಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ அப்படின்னு இருக்கும்போது ಆ ರೀತಿ ಇರುವಾಗ அவர்களை ஊக்குவிக்க மறக்காதீங்க. ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಲು ಮರೆಯಬೇಡಿ. அவர்களை மேல உற்சாகப்படுத்த மறக்காதீங்க. ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಲು ಮರೆಯಬೇಡಿ. தவறாதீங்க. ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. ஏதோ ஒன்றை செய்ய அவர்கள் தவறும்போது ಅವರು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರು ಮರೆತರೆ அவர்களுக்கு நல்லதை சொல்ல தயங்காதீங்க. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೇಳಲು ನೀವು ಹಿಂದಿರುಗಬೇಡಿ. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? ಇವತ್ತು ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? போட்டி பொறாம தான் நம்ம உலகத்துல நமக்குள்ள நிரம்பி கிடக்குது. ಅನೇಕ ನಮಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಕಿರ್ಚು, அப்புறம்
ஸ்பர்தே. ಸ್ಪರ್ಧೆ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಇದೆ. இதுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கு. ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಅದೇ. ஒருத்தன் வளர்ந்தா பிடிக்கிறது இல்ல, ಒಬ್ಬನು ಬೆಳೆದರೆ ஒருத்தன் மேல வந்தா பிடிக்கிறது இல்ல, ಒಬ್ಬನು ಬೆಳೆದರೆ ஒருத்தன் ஊழியம் செஞ்ச வளர்ந்தா பிடிக்கிறது இல்ல, ಒಬ್ಬನು ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ஒருத்தன் மியூசிக் வாசிக்க வந்தா பிடிக்கிறது இல்ல, ಒಬ್ಬರು ಮ್ಯೂಸಿಕ್ ಬಾರಿಸಲು ಬಂದರೆ ஒருத்தன் நல்லா மேல வந்தானா பிடிக்கிறது இல்ல. ಒಬ್ಬರು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பாத்துறலாம் ನೋಡೋಣ எப்படி வளர்ந்துறான்னு பாத்து. ಯಾವ ರೀತಿ ಬೆಳಿತಾರೆ ನೋಡೋಣ. உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன் ಒಳಗಡೆನೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ, வெளியூர்ல யானை பிடிக்க போறானோ ಹೊರಗಡೆ ಏನು ಮಾಡೋದು ಆಗುತ್ತದೆ. பகல்லே உனக்கு பசுமாடு தெரியாது, ಹಗಲಿನಲ್ಲೇ ಹಸು ಕಾಣುವುದಿಲ್ಲ, இருட்டுல உனக்கு எருமாடு தெரிஞ்சிருமோ, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಎಮ್ಮೆ ಕಾಣಿಸುವುದಾ? பார்க்கலாம் பார்க்கலாம், ನೋಡೋಣ ನೋಡೋಣ. ஒருத்தர் வளர்றது ஏன் பிடிக்க மாட்டிருக்கு? ಒಬ್ಬರು ಬೆಳೆಯುವುದು ಯಾಕೆ என்கரேஜ் பண்ணலனாலும் டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுறமே. ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡದೇ ಇದ್ದರೂ ಅವರನ್ನು அவங்கள ಕುಚ್ಚು அங்க போய் பேசுறது, இங்க போய் பேசுறது, அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡುವ ಕಾರ್ಯಗಳಿದೆ. என்ன பெரிய ஆளாயிடுறாங்க பாத்தறலாம், ದೊಡ್ಡ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ, எவ்வளவு பெரிய ஆயெல்லாம் பாத்தறலாம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನಾಗುತ್ತಾನೆ ನೋಡೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எஸ்தருக்கு ஒரு மொர்தெகாய் இருந்தான், ಎಸ್ತರಿಗೆ ಒಬ್ಬ ಮೊರ್ದೆಕಾಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು, அதனால என்கரேஜ் பண்ணும்போது ಆದರಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿದರು. எஸ்தர் தன்னை ஊக்குவித்துக் கொண்டாள். ಎಸ್ತರು ತನ್ನನ್ನು ಪುನಃ ஒரு காலத்துல ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சாங்க, ನನಗೆ ಒಬ್ಬರು ಪ್ರೋತ್ಸಾಹ ஒரு காலத்துல என்ன ஒருத்தர் உற்சாகப்படுத்தினாங்க, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುವವರು, ஒரு காலத்துல எனக்கு ஒரு சியர் லீடர் இருந்தாங்க, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ எனக்கு ஒரு அங்கிள் இருந்தாங்க, எனக்கு ஒரு அங்கிள் இருந்தாங்க, ನನಗೆ ಒಂದು ಅಂಕಲ್, எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, ನನಗೆ ಒಂದು ಪಾಸ್ಟರ್, எனக்கு ஒரு மென்டார் இருந்தாங்க, ನನಗೆ ಒಂದು எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருந்தாங்க, எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் இருந்தாங்க, ನನಗೆ ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪೇರೆಂಟ್ ಇದ್ದರು, ஆவிக்குரிய பெற்றோர் இருந்தாங்க. ನನಗೆ ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ அவங்க இல்லன்னு சொன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல, ಅವರು ಇಲ್ಲ ಎಂದರೆ ನಾನು ಇಲ್ಲ, என் அம்மா இல்லன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல, ತಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ என் ನಾನು அப்பா ಇಲ್ಲ, இல்லன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல, ತಂದೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ என் ನಾನು அங்கிள் ಇಲ್ಲ, இல்லன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல, ಅಂಕಲ್ ಇಲ್ಲ என் பாஸ்டர் இல்லன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல, ಪಾಸ್ಟರ್ ಇಲ್ಲ என் செல் லீடர் இல்லன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல, ಸೆಲ್ ಲೀಡರ್ ಇಲ್ಲ, என் சக விசுவாசி உற்சாகப்படுத்தலன்னு சொல்ல நான் இன்னைக்கு இங்க இல்ல, ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಇಲ್ಲವೆಂದರೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவங்க எனக்கு நேரத்தை கொடுக்கலன்னு சொன்னா நான் இன்னைக்கு இங்க ಅವರು இல்ல. ನನಗೆ ಟೈಮ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ஒரு காலத்துல அவங்க என்னோட கூட நின்றாங்க, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಿಂತರು, என்ன வாழ்த்துனாங்க, ನನ್ನನ್ನು ಅವರು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿದರು, எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, ನನಗೆ ಒಂದು எனக்கு ஒரு ಸಂದೇಶ ஃபோன் ಕೊಟ್ಟರು, கால் பண்ணி விசாரிச்சாங்க, ನನಗೆ ಒಂದು ಕರೆ ಮಾಡಿದರು, என் கூட நேரத்தை செலவிட்டாங்க, ನನಗೆ ಅವರು ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟರು, மொர்தெகாய் அப்படி நேரத்தை எஸ்தருக்கு செலவிட்டாங்க. ಮೊರ್ದೆಕಾಯ ಎಸ್ತರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. வார்த்தை சொல்லுகிறது இரண்டாம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது ಎರಡನೇ ಸಾರಿ ಕನ್ಯೆಯು ಸೇರುವಾಗ மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். ಮೊರ್ದೆಕಾಯಿ ರಾಜನ எங்க உட்கார்ந்திருந்தான்? ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದನು. எங்க உட்கார்ந்திருந்தான்? ಎಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದನು? அரமனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். உள்ள ಅರಮನೆಯ எஸ்தர் ಬಾಗಿಲ இருக்காங்க, ಹತ್ರ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದನು. உள்ள எஸ்தர் இருக்காங்க, ಒಳಗಡೆ ಎಸ್ತರಳು ಇದ್ದರು, அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ಅರಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು. என்னாச்சுன்னு தெரியல, ಏನಾಯ್ತು என்ன ಗೊತ್ತಿಲ್ಲ, நடக்க போகுதுன்னு தெரியல, ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. 400 பேருக்கு மேல இருக்காங்க உள்ள, 400 ಜನಕ್ಕೆ ಮೇಲಿದ್ದಾರೆ. எஸ்தருக்கு என்ன நடந்திருக்குதுன்னு தெரியல, ಎಸ್ತರಿಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து என்ன நடக்க போகுது செய்தி ಅರಮನೆಯ கேட்கலாம். ಬಾಗಿಲಲ್ಲೇ ಕುತ್ತಿಕೊಂಡು ಕಾಯುತ್ತಿದ್ದರು. பாத்தீங்களா எவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்க, ನೋಡಿ நேரத்தை ಎಷ್ಟು கொடுத்தாங்க, ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿದರು. வாழ்நாள் முழுக்க நேரத்தை கொடுத்தார்ல, ಬಾಳು ಫುಲ್ தன் உயிரை கொடுத்து வளர்த்தாங்கல்ல, ತನ್ನ ಜೀವನೇ என்கரேஜ் பண்ணாங்கல்ல, ಅವಳಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿದರಲ್ಲ. எவ்வளவு பெரிய விஷயங்க இது, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನೋಡಿ, எவ்வளவு பெரிய விஷயம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. அப்போ ಹಾಗಾದ್ರೆ யாராவது ஒருத்தர் கத்துக்க விரும்புறாங்களா, ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಬಳಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ஒரு ಬಯಸುತ್ತಾರೆ, மியூசிக்க கத்துக்க விரும்புறாங்களோ, ಒಂದು ಮ್ಯೂಸಿಕ್ ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ஒரு ಬಯಸುತ್ತಾರೆ, சாங் ரிலீஸ் பண்ண விரும்புறாங்களோ, ಒಂದು ಹಾಡು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು யூடியூப்ல ஒரு சாங் ரிலீஸ், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சாங் ரிலீஸ் பண்ண விரும்புறாங்களோ, ಉದಾಹರಣೆಗೋಸ್ಕರ ನಾನು சப்போர்ட் ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, them, ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ, share them, ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಿ, share your thoughts, ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ அவங்க ಕಾರ್ಯಗಳನ್ನು போய் அவங்க கூட நில்லுங்க, ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಿ, உங்க தாட் ஷேர் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஓ ரொம்ப சந்தோஷம்பா நீ இந்த பாட்டை பாடுனது, ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿ, நீங்க இந்த மெசேஜை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, ಅವರ ಮೆಸೇಜ್ಗೆ ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುವವರಾಗಿರಿ. என் ஃப்ரெண்டு, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್, என் பைபிள் காலேஜ் கூட படிச்ச ஃப்ரெண்டு, ನನ್ನ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ அவரும் ಫ್ರೆಂಡ್, அவர் பொண்ணும் சேர்ந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ಅವರು ಅವರ ಮಗಳು ಇಬ್ಬರು ಸೇರಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದರು. எனக்கு ஸ்டேட்டஸ்ல வந்திருந்துச்சு, ನನ್ನ ಸ್ಟೇಟಸ್ ನಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. ಒಂದು 3 ತಿಂಗಳ ಹಿಂದೆ. உடனே எனக்கு தெரிஞ்சவொடனே எனக்கு ஒரே சந்தோஷம். ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿದ ತಕ್ಷಣನೇ ನಾನು அவர் ಸಂತೋಷಗೊಂಡೆ. எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ಅವರು ಹೇಳುವ ಮುನ್ನವೇ ನನ್ನ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ಶೇರ್ ಮಾಡಿದ್ದೆ. அப்புறம் அதை பார்த்துட்டு அவரு ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅದನ್ನು ನೋಡಿ ಅವರು ನನಗೆ அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು
ಹಾ ரிலீஸ் பண்ண பார்க்கலாம் எவ்வளவு ஓடுது ರಿಲೀಸ್ ಮಾಡು ನೋಡೋಣ ಎಷ್ಟು ಓಡುತ್ತೆ ಅಂತ. அப்படின்னு நான் இது சொன்னேன்னா ಆ ರೀತಿ ನಾನು ಹೇಳಿದರೆ ஆண்டர் பிள்ளைக்கு அழகா. ದೇವರ ಮಗಳಿಗೆ ஆனா வேற ஒரு சிலருக்கு நான் பண்றது இல்ல. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஓவர் பெருமை. ತುಂಬಾ ಅವರು அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. ತುಂಬಾ ಅವರಿಗೆ ஏன் பாஸ்டர் சொல்லுவாரு அவங்க எல்லாம் சட்டையே பண்ணி கூடாதுன்னுவாரு. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅವರನ್ನು யாரு என்கரேஜ் பண்ணணுமோ பண்ணணும். நம்ம ಯಾರನ್ನು ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಬೇಕು ಅವರನ್ನು ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಬೇಕು. ರಿಲೇಟಿವ್ இருக்கிறாங்க. ನನ್ನ என்னுடைய ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. ஒரு குறிப்பிட்ட சர்ச்ல ட்ரம் வாசிச்சிட்டு இருக்காப்ல. ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಡ್ರಮ್ ಬಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவங்க பசங்க ரொம்ப டாலண்டட். அவங்க ಅವರ ಮಕ್ಕಳು ತುಂಬಾ நிறைய இன்ஸ்ட்ருமென்ட் கத்துக்கிட்டு இருக்காங்க. ಅನೇಕ ಇನ್ಸ್ಟ್ರುಮೆಂಟ್ ಅನ್ನು ಕಲಿತಿದ್ದಾರೆ. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மியூசிக் வாசிச்சிட்டு இருந்தா எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. மியூசிக் ಬಾರಿಸುವುದನ್ನು ನೋಡಿ ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. ಅದ பார்த்த உடனே அது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ನೋಡಿ அனுப்பி ತಕ್ಷಣ ನಾನು ಅದನ್ನು ಸ್ನ್ಯಾಪ್ ஃபேமிலி குரூப் இருக்கு அதுல அனுப்பி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ನಾನು ஷேರ್ ಮಾಡಿದೆ. நீ இன்னும் நல்லா மேல வரணும். ನಾನು ಸಂತೋಷಗೊಂಡು அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அத போட்டு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீ மேல வரணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சோம். ಉತ್ಸಾಹಗೊಳಿಸಿದೆ. எவ்வளவு பேர் பண்றாங்க இனிமேல் நான் பண்ணன்னு பெருமைக்கு சொல்லல. ನಾನು ಅದನ್ನು ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணணும்ன்ற அந்த உற்சாகத்துக்கு நான் சொல்றேன். ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ எவ்வளவு பேர் பண்றோம்? ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತೇನೆ. எவ்வளவு பேர் பண்றோம்? ಎಷ್ಟು ಜನ ಮಾಡುತ್ತೇವೆ? நம்ம சர்ச் இது ಫ್ಲೈಯರ್ಸ್ ஷேர் பண்றோம். ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಫ್ಲೈಯರ್ ಅನ್ನು ನಾವು ಶೇರ್ ಮಾಡುತ್ತೇವೆ. நம்ம பாட்டு ஷேர் பண்றோம். ನಾವು ಹಾಡನ್ನು ಶೇರ್ ಮಾಡುತ್ತೇವೆ. ஓ நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் இல்ல. ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಒಂದು ಕಮೆಂಟ್ ಇಲ್ಲ. யாரோ ஒருத்தர் போடுறாங்க. ಯಾರೋ ಮಾಡ್ತಾರೆ. சிஸ்டர் எப்பனா போடுவாங்க. ಸಿಸ್ಟರ್ ಯಾವಾಗಾದ್ರೂ ಹಾಕ್ತಾರೆ. ஒருத்தர் தான் போடுறதே. ಹಾಕೋದೇ ಒಬ್ಬರೇ. அது பாக்குறதும் இல்ல. ನೋಡುವುದು ಇಲ್ಲ. அவங்க தான் நல்லா இருக்குது அப்படின்னு கை ஏதோ ஒரு சின்ன கமெண்ட் ஒரு சந்தோஷம் நிக்கறாங்களே அந்த ஒரு கமெண்ட் போடுறது எவ்வளவு சந்தோஷம். ನಿಲ್ಲುತ್ತಾರಲ್ಲ ಅಂತ ಸಂತೋಷ. ஆனா அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು நான் சர்ச்சுக்காக நான் பேசி ஆகணும். சர்ச்சுக்காக நான் மாத்தனாடಲೇಬೇಕು. ஒரு நம்ம பெரிய கூட்டம் இல்லனாலும் இருக்கிற கூட்டத்துக்கு நான் நடத்துறதுக்கு பேசி ஆகணும். ದೊಡ್ಡ ಕೂಟವಿಲ್ಲವೆಂದರೂ ನಾನು ಮಾತನಾಡಲೇಬೇಕು. இங்க உயிரை கொடுத்து நம்ம வேலை பண்றோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಜೀವನವನ್ನು சர்ச்சில் உங்க பாஸ்டர் உங்களுக்கு உயிரை கொடுத்து வேலை பண்றாங்க. சர்ச்சில் ನಿಮಗೆ உங்க சர்ச் விஷயத்தை உங்க சர்ச் விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಸಭೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಶೇರ್ ಮಾಡಿ. உங்க சர்ச் விஷயத்துக்கு உங்க பாஸ்டர் கூட நீங்க இல்லாம ನಿಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಒಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲದೆ ஊர்ல இருக்கிற பாஸ்டர்ಗಳದெல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ಊರಲ್ಲಿರುವ ಪಾಸ್ಟರ್ದೆಲ್ಲ ಶೇರ್ ಮಾಡಿದರೆ வருத்தமாவாதா? ಅವರಿಗೆ ಕಷ್ಟವಾಗೋದಿಲ್ಲವೇ? எங்க சொந்தங்களே ನಮ್ಮ ಸ್ವಂತದಲ್ಲೇ நம்ம சொந்தங்கள் ನನ್ನ ಸ್ವಂತದಲ್ಲಿ என்ன பண்றாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? எல்லாரும் லிங்க் ஷேர் பண்றாங்க. ಎಲ್ಲಾ ಲಿಂಕ್ ಅನ್ನು ಶೇರ್ ಮಾಡುತ್ತಾರೆ. டைரக்டாவே சொல்றேன். டைரக்ಟ್ ಆಗಿ எல்லாரும் லிங்க் ஷேர் பண்றாங்க. ಎಲ್ಲಾ ಲಿಂಕ್ ಅನ್ನು ಶೇರ್ ಮಾಡ್ತಾರೆ. என்னென்னவோ ஷேர் பண்றாங்க. ಏನೋ ಶೇರ್ ಮಾಡ್ತಾರೆ. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றது, அங்க இங்க குடும்பத்து குரூப்ல ஷேர் பண்றது, ಫ್ಯಾಮಿಲಿ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಶೇರ್ ಮಾಡೋದು. உங்க குடும்பத்துல ஒருத்தன் மேல வரானே, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರಲ್ಲ, உங்க அண்ணன் மேல வரானே, ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ಮೇಲೆ உங்க ಬರುತ್ತಾರಲ್ಲ, தம்பி மேல வராரு, ತಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತಾರಲ್ಲ, உங்க பிரதர் மேல வராரு, ನಿಮ್ಮ ಬ್ರದರ್ ಮೇಲೆ ಬರುತ್ತಾರಲ್ಲ, ஏன் அவங்க கூட நிக்க மாட்டேங்குது? ಯಾಕೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ? எவ்வளவு பேத்தட்டிக். ಎಷ್ಟು ನೋಡಿ, யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அப்ப நமக்கு எப்படி ஒட்ட தோணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಹೆಂಗೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇರಕ್ಕೆ ஆனால் ಆಗುತ್ತದೆ? நம்ம ஊழியராச்சே, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ನಾವು பார்க்கணும். ಸೇವಕರಾಗಿರುವುದರಿಂದ ಎಲ್ಲರನ್ನು ಒಂದಾಗಿ ನೋಡಿ. நம்ம ஊழியராச்சே, ನಾವು ಸೇವಕರಲ್ಲವೇ? அப்ப நீங்க சொல்லலாம், இப்படி பண்ணாதான் நாங்க உங்க கூட இருக்கிறோம்ன்ற மாதிரி நினைப்பா. ಮಾಡಿದರೆ ನಾವು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತೀವಿ ಅಂತ அப்படி சொல்லல, ಆ ರೀತಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அதுலயே நீங்க உங்க அந்த இது ஏன் சர்ச்ன்ற அந்த ஓன் விஷயத்தை காமிக்கலையே. ಇದರಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ಚರ್ಚ್ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ இவன் என்னுடைய சொந்தக்காரன் அப்படின்றத நீங்க ஓனா நீங்க அதை காமிக்கலையே. ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಅಂತ ನೀವು ತೋರಿಸಲಿಲ್ಲವೇ? இந்த சின்ன விஷயத்துல நீங்க காண்பிக்காத போது ಈ ಚಿಕ್ಕ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ತೋರಿಸಿಲ್ಲವೇ? பெரிய விஷயத்துல நீங்க எப்படி காண்பிக்க முடியும்? ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ತೋರಿಸುವಿರಿ? நிறைய சமயத்துல நமக்கு வேதனை ஆகும். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತದೆ. அந்த ஒரு சின்ன ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், அது நம்மள உற்சாகப்படுத்துமே. பாஸ்டர்களுக்கு உற்சாகம் வேணும் தானே? ஒரு ಚಿಕ್ಕ ಶೇರ್ ಅದು ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುವುದಲ್ಲವೇ? எல்லாதும் பண்ணிட்டு இத பண்ணி எதுவுமே பண்ணாம இருந்தாலும் அது பெரிய விஷயமா தெரியாது. ಏನು ಮಾಡದಿದ್ದರೆ ಅದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿ ಆಗುವುದಿಲ್ಲ. உள்ளுக்குள்ள ஏதோ உங்களுக்கு உறுத்துதா? ನಿಮ್ಮೊಳಗೆ ಏನೋ ಆಗುತ್ತಿದೆಯೇ? encourage, be a cheerleader. ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುವ ನಾಯಕನಾಗಿ ಯಾರನ್ನ இருக்கட்டும், ಯಾರಾಗಿರಲಿ, the first person நீங்க இருங்க. ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಉತ್ಸಾಹಗೊಳಿಸಲು ನೀವು, ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்கு the first person ஆ இருங்க. ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಉತ್ಸಾಹಗೊಳಿಸಲು ನೀವಿರಿ. ஊழியம் நடத்துறது, ಸೇವೆ ಮಾಡುವುದು, விசுவாசிகள்
அல்லாதவர்கள் மத்தியில ஈஸி. ಏನಪ್ಪ? விசுவாசிகள் இல்லாத ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியில ஈஸி. ದೇವರನ್ನು ಅರಿತೇ ಇರುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾಡೋದು ಈಸಿ. ஆனா தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಿವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவங்க ಮಾಡೋದು மத்தியில ಕಷ್ಟ. தான் பெரிய கஷ்டம், சவால். கஷ்டம் இல்ல, சவால். ಅವರು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾಡೋದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும் இல்லையா, பெரிய சவால். ಸವಾಲಾಗಿದೆ. அது சொல்லலையா, నేను கேட்கல. அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, ஒரு நம்முடைய உணர்வை, ಆ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ நம்ம ஃபீலிங், நம்ம அன்பை, நம்ம நினைக்கிறத ஷேர் பண்றது ನಮ್ಮ கடினமா ಪ್ರೀತಿಯನ್ನು, ನಮ್ಮ இருந்துச்சு. ಫೀಲಿಂಗ್ಸ್ ಅನ್ನು உடனே செய்ய முடியாது. ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ லெட்டர் போடுவோம். ಲೆಟರ್ இன்னைக்கு ட்விட்டர் வந்துருச்சு. ಇವಾಗ ಟ್ವಿಟರ್. அந்த காலத்துல லெட்டர் தானே. ಆ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ஞாபಕ ಇದೆ. எங்க ஊர் சைடுல எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்ம லெட்டர் வரும்போது படிக்கிறதும் எழுதி கொடுக்கறதுக்கும் தெரிஞ்சா அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி அவங்க நிக்க வச்சிருவாங்க. ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲೇ ಹೇಳುತ್ತಿದ್ದರು, போதும் லெட்டர் படிக்க தெரிஞ்சிச்சுல, ಬರೆದರೆ ಸಾಕು, ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು அப்படி நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ಅದನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. லெட்டர் படிக்க தெரிஞ்சா அவ்வளவுதான், அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சிச்சு. ಒಂದು ಲೆಟರ್ ಅನ್ನು ಓದಿದರೆ ಸಾಕು, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದರು. அதுல தப்பி தவிர எங்க அப்பா நல்லா படிச்சிட்டாரு. ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆ ಒಬ್ಬರು ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டாரு. அப்ப அங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன், அங்க வந்து எங்க அப்பா கிட்ட வந்து நிறைய பேர் லெட்டர் எழுதிட்டு போவாங்க. இங்க கூட அப்படிதான். ನನಗೆ ನೆನಪಿರುವವರೆಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, ಕೆಲವೊಬ್ಬರು ಬಂದು அவர் எழுதுவாரு ಒಂದು ಲೆಟರ್ ಅನ್ನು இந்த மாதிரி, இந்த ஊருக்கு, ಈ ಊರಿಗೆ நலமறிய ஆவல், ನಾನು ಸಂತೋಷ, ನೀವು இங்க நாங்க சுகமா இருக்கிறோம், ನಾವು ಇಲ್ಲಿ அங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀವಿ, ನೀವು அங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, மாடு கண்ணு போட்டுச்சா, இதெல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு இப்படிக்கு அப்படின்னு சொல்லி எழுதி எங்க அப்பா கொடுப்பாரு. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಕೇಳಿ ಅವರು ಒಂದು ಪತ್ರ ಬರೀತಿದ್ದರು, கொடுப்பாங்க. அது என்ன ஆகும், 2-3 நாள் கழிச்சு இங்க 2-3 ದಿನ அந்த ஊருக்கு போய் சேரும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ அதுக்கப்புறம் அதை படிச்சு ஒரு பெரிய சந்தோஷம் ஆகும். ಅದು ಓದಿದ ನಂತರ ಅವರಿಗೆ ಒಂದು அதுக்கப்புறம் அவங்க லெட்டர் போடுவாங்க, இது பதில் லெட்டர் போடுவாங்க. ಅದಕ್ಕೆ ಅದನ್ನು ಓದಿ அவர் படிச்சு ಮತ್ತೆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಹಾಕುತ್ತಿದ್ದರು. இன்னைக்கு அப்படி இல்லையே. ಇವಾಗ ಆ ರೀತಿ ಅಲ್ಲವೇ, இங்க டொய், இங்க டிக், அங்க ஒரு டொய், ಇಲ್ಲೊಂದು ಟಿಕ್ ಅಲ್ಲೊಂದು ಟೊಯ್, அப்படியே மெசேஜ் போயிடுது. ಅಲ್ಲೇ ಮೆಸೇಜ್ ಹೋಯ್ತು, ஐ லவ் யூ, ಐ ಲವ್ ಯು. இங்க ஒரு டிக், அங்க ஒரு டொய். ಇಲ್ಲಿ ಒಂದು ಟಿಕ್ ಅಲ್ಲೊಂದು ஐ வாண்ட் டு மீட் யூ, ಐ ವಾಂಟ್ ಟು ಮೀಟ್ ಯು. இங்க ஒரு டிக், அங்க ஒரு டொய். ಇಲ್ಲೊಂದು ಟಿಕ್ ಅಲ್ಲೊಂದು ಟೊಯ್. சீக்கிரமா எல்லாமே செய்ய முடியுது. ಎಲ್ಲವನ್ನು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲೇ இவ்வளவு ஈஸியா ஆயி கூட ಇಷ್ಟು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲೇ ಆಗುವ ಕಾರ್ಯ நம்ம மத்தவங்கள ಸಪೋರ್ಟ್ பண்ண மாட்டோம். ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನಾವು நம்ம ஷேர் பண்ண ಪ್ರೋತ್ಸಾಹ, ನಾವು ಶೇರ್ ಮಾಡುವವರಾಗಿಲ್ಲ, உற்சாகப்படுத்த மாட்டோம், ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுறது கிடையாது, ಅಂತ ಒಂದು ஒரு சாட், ஒரு வாட்ஸ்அப் போடுறது கிடையாது, ವಾಟ್ಸ್ಆಪ್ ಮಾಡುವವರಾಗಿಲ್ಲ, ಫೋನ್ பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு ஒரு சின்ன கால் பண்றது கிடையாது, ಕರೆ ಮಾಡಿ ಕೇಳುವವರಾಗಿಲ್ಲ, விஷயமே இருக்காது, ಮಾತೇ ಇಲ್ಲ. ஆனாலும் ஃபோன் பண்ணிட்டு, ಆದರೂ ಫೋನ್ ಮಾಡಿ சும்மா ஃபோன் பண்ணா பேசணும் போல இருக்கு, ಸುಮ್ಮನೆ ಕರೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡಬಹುದು. நமக்காக நிக்கறாங்கன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ನಮಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ ಅನ್ನೋ ಕಾರ್ಯವಿರುತ್ತದೆ. நம்ம யோசிக்கறாங்களா அவங்க? ನಮ್ಮ ಕುರಿತು ಯೋಚನೆ அப்ப நம்மள குறிச்சு அவங்க யோசிக்கறாங்கல்ல, நமக்கு அவங்க முக்கியம் இல்ல, ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರಲ್ಲ, அது உற்சாகமாகாத அவங்களுக்கு. ಅದು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುವುದು, ஒரு ಫೋನ್ ಕಾಲ್, ஒரு ಟೆಕ್ಸ್ಟ್ ಮೆಸೇಜ್, ಒಂದು ಕರೆ, ಒಂದು ಟೆಕ್ಸ್ಟ್ ಮೆಸೇಜ್, கொஞ்ச நேரம் அவங்க கூட செலவு பண்றது, ಒಂದು ಕೆಲವು ಕ್ಷಣಗಳು ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಬಹುದು. இதெல்லாம் எவ்வளவு அழகு பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತருக்கு அதை செய்தாங்க, ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರಿಗೆ ಮಾಡಿದರು, கூட நின்னாங்க, ಜೊತೆಯಲ್ಲಿ நேரத்தை கொடுத்தாங்க, ಅವರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಫೋನ್ ಕಾல்லாம் இல்ல, ಫೋನ್ ಕಾಲ್ ಅಲ್ಲ, ಇಲ್ಲ மெசேஜ் எல்லாம் இல்ல, ಮೆಸೇಜ್ ಅಲ್ಲ, ಇಲ್ಲ லெட்டர் போட்டு அனுப்புறாரு, ಇಲ್ಲಿಂದ வந்து திரும்ப வரதுக்காக வெயிட் பண்றாரு, ಮತ್ತೆ ಕಾಯುತ್ತಿದ್ದರು, அரண்மனை வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்காரு, ಅರಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲೇ ಕುಳಿತಿದ್ದರು. எவ்வளவு விஷயம் பாருங்க, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯ ನೋಡಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுங்க, ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ನೀವು the first person நீங்க இருங்க, ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹ உங்க குடும்பத்துக்கு, உங்க சபைக்கு, உங்க நண்பர்களுக்கு, உங்க ಕುಟುಂಬಕ್ಕೆ, ನಿಮ್ಮ சகோதர சகோதரிகளுக்கு ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವವರಿಗೆ என்கரேஜ் பண்ண ಪ್ರೋತ್ಸಾಹ the first person நீங்க இருங்க. ಮೊದಲ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರಿ. ஹalleluya, ஹalleluya. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ, முதலாவது என்கரேஜ், ಮೊದಲನೇದು ಪ್ರೋತ್ಸಾಹ, இரண்டாவது equip. ಎರಡನೇದು ಸಿದ್ಧಗೊಳಿಸಿ. equip என்று சொன்னால் சித்தப்படுத்து, equipped ಎಂದರೆ அல்லது வேண்டியதை கொடு, ಸಿದ್ಧಗೊಳಿಸುವುದು, அந்த equipக்கான மீனிங் வந்து கூகுள்ல போட்டு சர்ச் பண்ண, அதுல இப்படியாக சொல்லுகிறது, supply with necessary items for a particular purpose. ಬೇಕಾಗುವ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡುವುದು, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு தேவையான பொருளையோ எதையோ நம்ம செய்வது.
ಒಂದು ಬೇಕಾಗುವ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನು அதுதான் ಅವರಿಗೆ equip ಕೊಡುವುದು. பண்றது. ಅದೇ ಅದು equip equip பண்ணணும். ಸಿದ್ಧಗೊಳಿಸುವುದು. அதனுடைய இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ಇನ್ನು ಕೆಲವು ப்ரொவைட் பண்றது. ಅವರಿಗೆ ಬೇಕಾಗುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವುದು. equip என்று சொன்னால் ப்ரொவைட் பண்றது. ಅವರಿಗೆ ಬೇಕಾಗುವ equip என்று சொன்னால் furnish, அமைத்து கொடுப்பது. ಅವರಿಗೆ ಕೊಡುವುದು. சப்ளை பண்றது, விநியோகிப்பது. ಅವರಿಗೆ ಬೇಕಾಗುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು இஷ்யூ பண்றது, வெளியிடுவது. இந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படி சொல்லி ಕೊಡುವ ಕಾರ್ಯಗಳು. provision, முன் ஏற்பாடு செய்வது அல்லது ஏற்பாடு செய்வது. ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ அல்லது ಕೊಡುವುದು. fix up, சரி செய்வது. ಸರಿ ಮಾಡಿ ಕೊಡುವುದು. இது எல்லாம் ಇದೆಲ್ಲವೂ எஸ்தருக்கு மொர்தெகாய் செஞ்சாரு. ಇದೆಲ್ಲವೂ ಎಸ್ತರಿಗೆ கூடவே நின்னு செஞ்சாரு. ಜೊತೆಲಿ ಇದ್ದೇ ஒரு ಮಾಡಿದರು. மாரல் சப்போர்ட் கொடுத்தாருங்க. ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುವವರಾಗಿದ್ದರು. என்னங்க, ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தாரு. ಅವರಿಗೆ ಅವರು வாழ்நாள் முழுக்க மாரல் சப்போர்ட் கொடுத்து நல்ல விதமா வளர்த்து எடுத்து ராஜாவின் அரமனைக்கு போற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து போன பிறகும் கூட இருந்தாங்க. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರಿಗೆ ಅವರು ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿ ಬಾಳಲ್ಲ ಇದ್ದರು. வெரி குட். மார்கதர்ஷி வாழ்நாள் எலக்கு கூட இருந்தாரு. ಅವರು ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿದ್ದರು. அப்போ நானும் நீங்களும் பண்ணணும். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು சொல்லமா மாரல் சப்போர்ட் பண்ணலாம். ಹಾಗಾದ್ರೆ ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿರಬೇಕು. ஒரு வார்த்தை, அது வேர்ட் சப்போர்ட், ஒரு பேச்சு பேசி அவங்களை உற்சாகப்படுத்தலாம். ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿರಬೇಕು. சில அட்வைஸ் கொடுக்கலாம். ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನು உங்க ಹೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. தாட் ஷேர் பண்ணலாம். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು எஸ்தர் பாருங்க எவ்வளவு அழகா இந்த இடத்துல இது பண்றாங்க. எஸ்தர் ನೋಡಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ 20வது வசனத்துல வசனம் சொல்கிறது, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். அடுத்தது இதை சொல்லுங்க. எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும்போது எஸ்தரಳು ಮೊರ್ದೆಕಾಯಿ ಬಳಿ ಬೆಳೆಯುವಾಗ அவன் சொற்கேட்டு நடந்தது போல ಅವರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಬೆಳೆದ ಕಾರಣ இப்பொழுதும் ಇವಾಗನು அவன் சொற்கேட்டு நடந்தாள். ಅವನ ಮಾತು ಕೇಳಿ ಬೆಳೆದಳು. வளரும்போது சொல்ற பேச்சு கேட்டு வளர்ந்தாங்கல்ல. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಕೇಳಿದರು, ராணியான போதும் சொல்ற பேச்சு கேட்டாங்க. ಅವಳು ರಾಣಿಯಾದ ஹalleluya, ಹೇಳಿದ ಮಾತು ஹalleluya. சாதாரண பெண்ணாக இருக்கும்போது சொல் பேச்சு கேட்டாங்கல்ல. ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿಯಾಗಿ இப்ப ராணியான பிறகு சொல்ற பேச்சு கேக்குறாங்க. ಈಗ ರಾಣಿ ಆಗಿದ ನಂತರ அப்ப இது எவ்வளவு பெரிய குணாதிசயம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ. அப்ப இத நான் கத்துக்கணும் தானே. ಇದರಿಂದ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. எனக்கு ஒரு cheer leader வேணும் தானே. ನನಗೆ ಉತ್ಸಾಹ எனக்கு ஒரு அங்கிள் ஆவிக்குரிய பெற்றோர் வேண்டும் தானே. ನನಗೆ ಒಂದು ಅಂಕಲ್ ಬೇಕಲ್ಲ. அப்ப நான் சாதாரணமா இருக்கும்போதும் அவங்க வேணும். ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿ நான் பெரிய ஆள் ஆயிட்டாலும் அவங்க வேணும். ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆದರೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬರಬೇಕು. இனிமேல் உங்க பேச்சு கேட்க மாட்டேன். ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆದ ಇನ್ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮಾತು ನಾನು நீங்க யாரு என்ன கரெக்ட் பண்றதுக்கு? ನೀವು ಯಾರು ನನಗೆ ಕರೆಕ್ಟ್ ಮಾಡಲು? நீங்க யாரு எனக்கு சொல்லி கொடுத்து? அப்பா. ನೀವು ಯಾರು ನನಗೆ ಹೇಳ್ಕೊಡಲು? ஹலோ அப்பா. ஹலோ அப்பா. உனக்கு என்ன தெரியும் அப்பா? ನಿನಗೆ ಏನು ಗೊತ್ತಪ್ಪ? அம்மா. அம்மா. உனக்கு என்ன தெரியும்? ನಿನಗೆ ಏನು ಗೊತ್ತು? உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ನಿನಗೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಗೊತ್ತಾ? தமிழ் தெரியுமா? ತಮಿಳ್ ಗೊತ್ತಾ? படிக்க தெரியுமா? ಓದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? நான் வளர்ந்துட்டேன். நான் ಬೆಳೆದು ಬಿಟ್ಟೆ. எனக்கு எல்லாம் தெரியும். ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. இனி நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ನನಗೆ ಏನು ಹೇಳಬೇಕು? PhD பண்ணிட்டேன். நான் PhD ಮಾಡಿದ್ದೇನೆ. மாஸ்டர்ஸ் பண்ணிட்டேன். ಮಾಸ್ಟರ್ಸ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. 3 டிகிரி வாங்கிட்டேன். 3 ಡಿಗ್ರಿ ತಗೊಂಡಿದ್ದೇನೆ. சொல்ல முடியுமா? ಹೇಳಲು ಸಾಧ್ಯವೇ? டெல்லிக்கே ராஜாவானாலும் ಡೆಲ್ಲಿಗೆ ರಾಜನಾದರೂ அம்மாவுக்கு ಅಮ್ಮನಿಗೆ புள்ள ಮಗು பையன்தான். ಮಗುನೇ. மகதான் மகதான். ಮಗುನೇ. பெரிய ஆள் ஆயிட்டுன்னு காமிச்சுக்க கூடாது. ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆದ ಅಂತ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. கத்துக்கிட்டவங்கன்னு சொல்லி காமிச்சுக்க கூடாது. ಕಲಿತುಕೊಂಡೆ ಅಂತ ತೋರಿಸಬಾರದು. கற்று கொடுத்தவங்கள கூட நின்னவங்கள மறக்க கூடாது. ಹೇಳಿಕೊಟ್ಟಿದವರನ್ನು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. சோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி equip பண்றாரு. ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತಾರೆ. அந்த மாதிரி equip பண்றாரு. உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் வைக்க விரும்புறார். ಆ ರೀತಿನೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು யாருக்கு ಸಿದ್ಧಪಡಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் உங்களை பயன்படுத்த விரும்புறார் எனக்கு தெரியாது. ಈ ಮೆಸೇಜ್ நேரம் வரும்போது ಯಾರನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்களை equip பண்ண மறக்காதீங்க. ಟೈಮ್ ಬರುತ್ತದೆ ಅವರನ್ನು ஒரு moral support கொடுக்க மறக்காதீங்க. ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿರೋದು ஒரு word support கொடுக்க மறக்காதீங்க. ಅವರಿಗೆ ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿರೋದು ಮರೆತು உங்க அட்வைஸ் கொடுக்க மறக்காதீங்க. ನಿಮ್ಮ ಅಡ್ವೈಸ್ ಅನ್ನು ಕೊಡಲು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. equip பண்ணுங்க. ಅವರನ್ನು ನೀವು ಸಿದ್ಧಪಡಿಸಿ. அவங்களை சித்தப்படுத்துங்க. ಅವರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ. தயார் பண்ணுங்க அவங்களை. ಅವರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ. உன்னால முடியும்னு சொல்லுங்க. ನಿಮ್ಮಿಂದ ಆಗಲು பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ கூட ஒருத்தர் நிக்கறாங்க அப்படினு சொல்லும்போது ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ ಎಂದರೆ அது எவ்வளவு பெரிய சப்போர்ட். ಅದು ಎಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. ஒரு பையன் தனியா போயிட்டு இருந்தான். ಒಂದು ಹುಡುಗ திடீர்னு ஒருத்தன் வந்து பலர்னு அடிச்சிட்டான் அந்த பையனை. ಒಂದು ಹುಡುಗ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಇನ್ನೊಬ್ಬನು ಬಂದು அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரே ಅಳುತ್ತಾ ಮನೆಗೆ ಬಂದು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿ ನನ್ನ ಹೊಡೆದನು அப்படினு சொல்லி ಅವನು ಹೊಡೆದನು ಅಂತ மறுநாள் நாள் நடந்து போறான். ಮಾರನೇ ದಿನ ನಡೆದು அந்த ಹೋಗುತ್ತಾನೆ. பையனை அடிக்கிறதுக்கு அந்த பையன் வரான். ಅವನನ್ನು ಹೊಡೆಯಲು ಮತ್ತೆ ಬರುತ್ತಾನೆ. பயந்துட்டான். ಭಯಬಿಟ್ಟನು. அந்த பையன் வந்த உடனே ಆ ಹುಡುಗ ಬಂದ ತಕ್ಷಣವೇ கொஞ்சம் தயங்கறான் இவனை வந்து அடிக்கிறது. ಸ್ವಲ್ಪ ಅವನಿಗೆ ಕಳವಳ ಆಯಿತು.
ஒண்ணும் இல்ல, ಏನಿಲ್ಲ. இந்த பையன் திரும்பி பார்க்கறான், ಈ ಹುಡುಗ ತಿರುಗಿ ನೋಡಿದ, பின்னாடி அவங்க அப்பா இருக்கிறாரு. ಹಿಂದೆ ಅವ್ರ ಅಪ್ಪ ಇದ್ದರು. இப்போ பயம் இல்லை இவனுக்கு. ಇವಾಗ ಅವನಿಗೆ ಭಯವಿಲ್ಲ. பாத்துக்கலாம் வாடா, ನೋಡೋಣ ಬಾ, எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு. ನನ್ನ ಜೊತೆಗೆ ನಮ್ಮ ತಂದೆ ಇದ್ದಾರೆ. அவங்க அப்பா பெரிய ஆள் கிடையாது, ಅವರ ತಂದೆ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, அவர் வேற மாதிரி இப்படி கூட இருக்கலாம், ಅವ್ರು ಬೇರೆ ರೀತಿ ಇರಬಹುದು. நம்ம அப்பா எனக்கு மாரல் சப்போர்ட் ಆದ್ರೆ ನನ್ನ ತಂದೆ ನನಗೆ ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ. பார்க்கலாம், ಬಾ ನೋಡೋಣ ಅಂತ. ஒரு பெரிய தைரியம் இருக்கும். ಒಂದು ದೊಡ್ಡ ಧೈರ್ಯ ಬರುತ್ತದೆ. அப்ப அந்த தைரியத்தை நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க. ಆ ಧೈರ್ಯವನ್ನು ನೀವು நான் ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ இருக்கிறேன், ಶೇರ್ ಮಾಡಿ. ನಾನು உங்களால ಇದ್ದೇನೆ. பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ನೀವು ಸಹಾಯ பொருளை கொடுத்து ಮಾಡಬಹುದು, உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ಅವರಿಗೆ ಕೊಡುವ நான் ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನು உங்களுக்கு இருக்கிறேன், ನಾನು நான் உங்களை தைரியம் சொல்றேன், ನಾನು ನಿನಗೆ ಧೈರ್ಯ ಹೇಳುತ್ತೇನೆ அந்த ಅಂತ ಹೇಳಬೇಕು. சித்தப்படுத்துறது கூட இருங்க நீங்க. ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸಿದ್ಧಗೊಳಿಸಿ. ஹalleluya, ஹalleluya. கத்துக்கலாமா? ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣವೇ? ಮೊರ್ದೆಕಾಯಿ போல ಮೊರ್ದೆಕಾಯಿನಂತೆ ಚೇರ್ ಲೀಡರ್ இருங்க. ಒಂದು ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುವ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ನಾಯಕನಾಗಿ. நீ மௌனமா இருக்காதீங்க, ನೀನು ಮೌನವಾಗಿರಬೇಡ, மௌனமா இருக்காதீங்க. ನೀನು ಮೌನವಾಗಿರಬೇಡ. அந்த வார்த்தையை மத்தவங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. ಈ ಮಾತನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ அதற்காக தான் ಹೇಳುತ್ತಲೇ உங்களை ಇರಿ. என்னை ஆண்டு இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು மூன்றாவதாக ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಮೂರನೇದಾಗಿ என்ஃபோர்ஸ், ನಿರ್ವಹಿಸು, என்கரேஜ் பண்ணுங்க, ಮೊದಲನೇದು equip பண்ணுங்க, ಸಿದ್ಧಗೊಳಿಸಿ, equip பண்ணுங்க, ಸಿದ್ಧಗೊಳಿಸಿ, என்ஃபோர்ஸ் பண்ணுங்க, ನಿರ್ವಹಿಸಿ, அதாவது அவர்களை செயல்படுத்த உதவி செய்யுங்க. ಅವರನ್ನು ಬೇರೆ ಕಾರ್ಯ ಮಾಡುವಲು ஃபோர்ஸ்க்கும் என்ஃபோர்ஸ்க்கும் there is a different. ಫೋರ್ಸಿಗೂ ಎನ್ಫೋರ್ಸ್ಗೂ ಕೆಲವು வற்புறுத்துவதற்கும் கட்டாயப்படுத்துவதற்கும் செயல்படுத்த சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. ಅವರನ್ನು ಫೋರ್ಸ್ ಮಾಡೋದಕ್ಕೂ நல்லா கவனிங்க, என்னடா இது ஃபோர்ஸ் பண்ண சொல்றாருன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ಫೋರ್ಸ್ ಮಾಡಲು ಹೇಳ್ತಾರೆ. ஒருவரை கட்டாயப்படுத்துவது வேறு, ಒಬ್ಬರನ್ನು ಫೋರ್ಸ್ ಮಾಡೋದು, ஒருவரை உற்சாகப்படுத்துவது வேறு, ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು உற்சாகப்படுத்தி செயல்படுத்துவது வேறு. ಅವರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುವುದು ಬೇರೆ. நாம் யாரையும் எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கட்டாயம் பண்ணக்கூடாது, நல்லதுதான். ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನಾವು ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಫೋರ್ಸ್ ஆனால் அதே சமயத்தில் ஒருவரை ஒரு விஷயத்திற்கு ஒரு காரியத்திற்கு அவர்களை செயல்பட என்கரேஜ் பண்ணணும். ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾದರೆ ಅವರನ್ನು புரியுதுங்களா உங்களுக்கு? ನಿರ್ವಹಿಸಬೇಕು. சில விஷயத்துல தவிர மீதி எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವರನ್ನು ನೀವು ನಿರ್ವಹಿಸಬೇಕು. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ. ஒருத்தர் தற்கொலை செய்ய போறாரு, ಒಬ್ಬರು ಅವರು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು தற்கொலை செய்ய போறாரு, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಹೋಗುತ್ತಾರೆ. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ಅವರನ್ನು ನಾವು ಫೋರ್ಸ್ ಮಾಡಬಾರದು. தற்கொலை தானே செஞ்சுக்கிட்டு போய் ಅವರು சேரட்டும். ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾವು அந்த வினாடியில அவங்க குழப்பத்துல இருக்கிறாங்க, பயத்துல இருக்கிறாங்க, ಆ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಅವರು வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு இருக்கிறாங்க. ಅವರು சூசைಡ್ அப்ப ಮಾಡ್ಕೋಬೇಕು. என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வரதுல தப்பு ಆ கிடையாது. ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಅವರನ್ನು ಫೋರ್ಸ್ ಮಾಡಿ, அல்லது யாரோ ஒருத்தர் யாரையோ கொலை பண்ண போறாங்க, ஏதோ அடிக்க போறாங்க, ಯಾರನ್ನು ಕೊಲ್ಲಲು ಹೋಗುತ್ತಾರೆ, ஓடி போய் அவங்கள காப்பாத்தணும். ಓಡೋಗಿ ಅವರನ್ನು அந்த நேரத்துல இல்ல, நான் ஃபோர்ஸ் பண்ண கூடாது. ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾವು கை கட்டிட்டு இருந்தேன்னு சொன்னா என்ன நடக்கும்? ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், ಆವಾಗ ಅವ್ರು ಕೊಂದು அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். ಹೊಡೆದು ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அப்ப அங்க நம்ம கடமையை நம்ம செய்யறது ಅಲ್ಲಿ தவறு. ನಾವು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು சோ ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துல மாத்திரம் நம்ம ஃபோர்ஸ் பண்றது நல்லதா இருந்தாலும் ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಫೋರ್ಸ್ வேற விஷயங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು பண்ணியா ಅವರಿಗೆ பண்ணியா ಫೋರ್ಸ್ பண்ணு ಮಾಡಬಾರದು. பண்ணு இல்ல, ಮಾಡು ಅಂತ ಹೇಳಬಾರದು. கட்டாயத்திற்கும் ಫೋರ್ಸ್ಗೂ என்கரேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு. ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡೋದಕ್ಕೆ அப்ப இத கவனிங்க, ಇದನ್ನು ஒருவர் கடமையை செய்ய தவறும் போது, ಅವರು ಮಾಡುವ ಕಾರ್ಯವನ್ನು ஒருவர் தங்கள் அர்ப்பணிப்பில் தவறும் போது, ಅವರು ಮಾಡುವ ಕಾರ್ಯವನ್ನು ஒருவர் தங்கள் டெடிகேஷனில் தவறும் போது ಅವರ ಕರ್ತವ್ಯ அவர்களை நாம் என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ಆಗ விரும்புகிறார். ನಾವು ಅವರನ್ನು ನಿರ್ವಹಿಸಬೇಕು. மொர்தெகாய் அதை தான் செஞ்சாரு எஸ்தருக்கு. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎಸ್ತರಿಗೆ ಅದೇ ಮಾಡಿದರು. அப்ப இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ಆವಾಗ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿ மொர்தெகாய் திரும்பவும் செய்ய சொன்னது, சாரி, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಮತ್ತೆ ಹೇಳಲು ಅವರು ಬಯಸಿದರು. இந்த வார்த்தை சொல்லுங்க, மொர்தெகாய் எஸ்தருக்கு ಎಸ್ತರಿಗೆ திரும்பவும் சொல்ல சொன்னாங்க. ಮತ್ತೆ ಹೇಳಲು ಹೇಳಿದರು. என்ன சொன்னாங்க? ಏನ್ ಹೇಳಿದರು? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ಮೊದಲು ಏನ್ ಹೇಳಿದರು? வெளியில ஒரு விஷயம் நடக்குது, ಹೊರಗಡೆ ಒಂದು ಕಾರ್ಯ யூதருக்கு விரோதமா குழப்பம், யூதருக்கு விரோதமா ஹாமான் எழும்பி எல்லாரும் அழிக்க போறாங்கன்ற செய்தியை எஸ்தருக்கு சொல்லி அனுப்புனான். ಯೂದ ಕುಲಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಿದೆ ಅಂತ சொல்லி அனுப்புன உடனே எஸ்தர் என்ன பண்றாங்க? உயிருக்கு பயந்து, ராஜா கூப்பிட்டால் ஒழிய நான் போக கூடாதுன்னு சொல்லி பயந்து, ಎಸ್ತರಳು ಭಯಪಟ್ಟು ರಾಜ ಕರೆದರೆ ಮಾತ್ರ ನಾನು ಹೋಗುವೆನು ಎಂದು ಹೇಳಿದರು. சொல்லி திருப்பம் அனுப்புறான், நான் போகிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ನನಗೆ அனுப்புறான். ಭಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು. அப்போ இந்த வார்த்தை வருது, ಮತ್ತೆ
மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பவும் சொல்றாங்க. ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இதுதான் என்ஃபோர்ஸ். ಇದೇ ನಿರ್ವಹಿಸುವುದು. ಫೋರ್ಸ್ இல்ல, என்ஃபோர்ஸ். ಇದು ಫೋರ್ಸ್ ಅಲ್ಲ, அப்போ ನಿರ್ವಹಿಸುವುದು. மொர்தெகாய் திரும்பவும் சொல்ல சொன்னான். ಮತ್ತೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ಮತ್ತೆ ಹೇಳಿ. ஒருத்தர் கடமையை செய்யலையா, ಒಬ್ಬರು ತನ್ನ ಕರ್ತವ್ಯವನ್ನು திரும்ப சொல்லுங்க, ಮಾಡಲಿಲ್ಲವೇ என்கரேஜ் ಮತ್ತೆ ಹೇಳಿ, பண்ணுங்க, ಮತ್ತೆ ಹೇಳಿ, எக்விப் பண்ணுங்க. ಮತ್ತೆ ಅವರಿಗೆ அதுல தப்பு ಸಿದ್ಧಗೊಳಿಸಿ. கிடையாது. ಅದನ್ನು ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ஃபோர்ஸ் பண்ணுங்க திரும்ப சொல்லிட்டு திரும்ப அப்படின்னு போக கூடாது. ಅವರನ್ನು ಫೋರ್ಸ್ ಮಾಡಬೇಡಿ. ஃபோர்ஸ் வேண்டாம், என்ஃபோர்ஸ் மாத்திரம் பண்ணுங்க. ಅವರನ್ನು ನಿರ್ವಹಿಸಿ. இதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம். ಅದ ನಂತರ ಅವರು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ஹalleluya, ஹalleluya. அப்போ என்ன பண்றாரு, ಆ ರೀತಿ மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பவும் சொல்ல சொன்னது. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಮತ್ತೆ ಎಸ್ತರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. 14வது வசனத்துல சொல்லுகிறது, 4:14, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறு இடத்துல வரும். ನೀನು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಮೌನವಾಗಿದ್ದರೆ ಯೂದ ಕುಲಕ್ಕೆ ರಕ್ಷಣೆಗೂ ಬೇರೆ ಕಡೆ அவளை செயல்படுத்த ஒரு கடினமான வார்த்தை யூஸ் பண்றாரு. ಅವಳನ್ನು எக்விப் பண்றாரு பாருங்க, எக்விப் பண்றாரு. ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா வேற இடத்துல ஹெல்ப் வருமா? ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು ಮೌನವಾಗಿದ್ದರೆ ஆனா உன் வேலை என்ன, உங்க கடமை என்ன, ನಿನ್ನ ಕಾರ್ಯವೇನು, உங்க ಅರ್ಪಣಿப்பு என்ன, ನಿನ್ನ ಕರ್ತವ್ಯ ಏನಾಗಿದೆ, உங்க விஷயம் என்ன, ನಿನ್ನ ಕರ್ತವ್ಯ ಏನಾಗಿದೆ, அது கேட்கணும். ಅದು ಕೇಳಬೇಕು. அப்ப இத கவனிக்கணும் நம்ம. ಇದನ್ನು ಗಮನಿಸಿ. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ಏನು ಹೇಳ್ತಾರೆ இந்த ನೋಡಿ, காலத்துல மௌனமா ಈ இருக்காதீங்க, ಕಾಲದಲ್ಲಿ ಮೌನವಾಗಿರಬೇಡಿ, மௌனமா இருக்காதீங்க, ಮೌನವಾಗಿರಬೇಡಿ. பக்கத்துல பா, நீங்க ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, பக்கத்துல பா சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. மௌனமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ನೀವು ಮೌನವಾಗಿ ಇರಿ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ, நீங்க மௌனமா இருக்காதீங்க, ನೀವು ಮೌನವಾಗಿರಬೇಡಿ. சும்மா இருக்காதீங்க, ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡಿ. ஒருத்தர் சும்மா இருக்காதீங்கப்பா ಒಬ್ಬರನ್ನು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡಿ அப்படின்றதுக்கு நீங்க சும்மா இருக்காதீங்க, ಆ ರೀತಿ ಹೇಳಕ್ಕೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡಿ. ಹೇಳಿ, என்கரேஜ் பண்ணுங்க, ಅವರನ್ನು ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿ ಸಿದ್ಧಗೊಳಿಸಿ, ಎನ್ಫೋರ್ಸ್ பண்ணுங்க, ನಿರ್ವಹಿಸಿ. செய்ப்பா, உன்னால முடியும், ನಿನ್ನಂದ நீ ಸಾಧ್ಯ, போவா, பாத்துக்கலாம், ನೀನು ಹೋಗಪ್ಪ, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், ಏನ್ ನಡೀತದೋ நீ ನೋಡೋಣ. செய்யலனா யூதர்கள் அழிந்து போய்டுவாங்க, ನೀನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯೂದರು ಅಳಿದು தயவு செய்து நீ போ, ದಯವಿಟ್ಟು ನೀನು ಹೋಗು. ஹalleluya, ஹalleluya. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. ಈ ಕಾಲಗೋಸ್ಕರ ನಿನಗೆ ರಾಜ ಕಾರ್ಯಗಳು ನಡೆದಿದೆ. அம்மா, நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் ஒருவேளை நீங்க இந்த வேலையை செய்யறதுக்காக தான். ನೀನು ರಾಣಿಯಾಗಿರೋದಕ್ಕೆ ಈ ಕಾರ್ಯವೇ ಅಲ್ಲವೇ? இதை ஒரு தீர்க்க தரிசனமாகவே மொர்தெகாய் சொல்றாரு. இது ಒಂದು தீர்க்கதரிசன, ஒருவேளை இதற்காக தான் உன்னை ஆண்டவர் ராஜஸ்திரியாக ஏற்படுத்தியிருக்கிறார், யாருக்கு தெரியும் அப்படின்றாரு. ಇದು ಒಂದು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಎಸ್ತರಿಗೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன் அந்த வார்த்தை அவருக்குள்ளாக வந்திருக்கும்? ಯಾಕೆ ಈ ಮಾತು? காரணம் மொர்தெகாய் கர்த்தருக்கு பயந்து நடப்பவன். ಯಾಕೆಂದ್ರೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟ இந்த ಮನುಷ್ಯ. கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்காதவன். ಈ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರ ಬಳಿಯೂ ಅವನು அகாஸ்வேரு ರಾಜ ರಾಜನು ஆமானை அதிகாரி ஆக்கின பிறகு ಆಮನನ್ನು ಅವನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾಡಿದಾಗ அவன் ஒரு கட்டளையை போட்டான். ಅವನೊಂದು ஆமான் நடந்து போகும்போது ஜனங்கள் எல்லாரும் தலை குனிந்து வணங்கணும் அவனை. ಜನರೆಲ್ಲರೂ ತಲೆ ತಗ್ಗಿಸಿ ಅವನನ್ನು யாருடைய கட்டளை? ನಮಸ್ಕರಿಸಬೇಕು. ராஜாவினுடைய கட்டளை. ರಾಜನ ಕಟ್ಟಳೆಯಾಗಿ. ஆனா ஆமான் நடந்து போறாரு. ಆದ್ರೆ ಆಮಾನ್ ನಡೆದುಕೊಂಡು ஆமான் ரோட்ல நடந்து போறாரு. ಆಮಾನು ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದರು. எல்லாரும் தலை வணங்குறாங்க. ಎಲ್ಲರೂ ತಲೆ ತಗ್ಗಿಸಿದರು. எல்லாரும் அந்த ஆமானுக்கு நமஸ்கரிக்கறாங்க. ಎಲ್ಲರೂ ಆಮಾನನಿಗೆ ನಮಸ್ಕರಿಸಿದರು. ಆದರೆ ಮೊರ್ದೆಕಾய் தலை வணங்கவில்லை. ಆದ್ರೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ತಗ್ಗಿಸಲಿಲ್ಲ. இந்த கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். ನನ್ನ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರ ಮುಂದೆ ನಾನು கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தரை ஆராதிக்கவன், கர்த்தருடைய பிள்ளை அவன், ದೇವನ ಮಗನು ಅವನು. அவனுக்கு தெரியும், ಅವನಿಗೆ ಗೊತ್ತು எஸ்தரை எதற்காக இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ಎಸ್ತರನ್ನು ದೇವರು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ. அப்ப உங்களுக்கு உங்க ಚೇರ್ ಲೀಡರ್ சொல்றாங்க, ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಉತ್ಸಾಹ ನಾಯಕನು உங்க ಹೇಳುತ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ சொல்றாங்க, ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳುತ್ತಾರೆ, ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் சொல்றாரு, ನಿಮ್ಮ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪೇರೆಂಟ್ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களை உங்க குடும்பத்தில் எதற்காக வைத்திருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ உங்க ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, சமுதாயத்தில் எதற்காக ನಿಮ್ಮ வைத்திருக்கிறார், ಸಮುದಾಯದಲ್ಲಿ உங்க ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ வேலையில எதற்காக வைத்திருக்கிறார், ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಏಕೆ உங்க ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಫ್ರೆಂಡ್ಸ್ மத்தியில உங்களை மாத்திரம் எதற்காக வைத்திருக்கிறார், ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಏನಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, அவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக, ಅವರನ್ನು ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹ, உங்க சபையில உங்களை எதற்காக வைத்திருக்கிறார், ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, மற்றவர்களை எக்விப் பண்றதுக்காக, ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನೀವು ಸಿದ್ಧಗೊಳಿಸಲು, மற்றவர்களை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக. ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಸಿದ್ಧಗೊಳಿಸಲು. உண்மைதானே? ஹalleluya. நான் வேற எதுவும் கதை விடலங்க,
ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಿಲ್ಲ. கர்த்தர் கத்து கொடுத்தார் எனக்கு, ದೇವರು ಹೇಳಿಕೊಟ್ಟರು ನನಗೆ, நான் உங்களுக்கு சொல்றேன். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ. சும்மா ஸ்டோரி இல்ல, ಸುಮ್ಮನೆ ಇದೊಂದು வேற ಕಾರ್ಯವಲ್ಲ, எந்த உபதேசமும் இல்ல. ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. இன்னைக்கு பல உபதேசம் வந்து மக்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. ಅನೇಕ ಮೆಸೇಜ್ಗಳು ಇಲ್ಲೆಲ್ಲ ಬರ್ತದೆ. இதெல்லாம் பிராக்டிக்கல் பிரீச். ಇದೆಲ್ಲ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಮೆಸೇಜ್. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ விஷயங்கள், ಬಾಳಲ್ಲಿ ನಾವು நம்ம ಅಭ್ಯಾಸಿಸಬೇಕಾಗಿದೆ. செய்ய தவறுகிற விஷயங்கள். ನಾವು ಮಾಡಲು ಇದೆಲ್ಲ ಮೊರ್ದೆಕಾಯಿ வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பாடமா? ಮೊರ್ದೆಕಾಯಿ ಬಾಳಲ್ಲಿ ಇಷ್ಟು ಮೊರ್ದೆಕಾಯಿ ಚೇರ್ ಲೀಡರ್ ಆಗಿ ಇருந்து வாழ்ந்தாரே. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಉತ್ಸಾಹ ನಾಯಕನಾಗಿದ್ದರು. நீங்களும் ಮೊರ್ದೆಕಾಯಿ தான். ನೀವು ಮೊರ್ದೆಕಾಯಿ. ಅನೇಕ ಎಸ್ತರ್களை உருவாக்க போறீங்க. ಅನೇಕ ಎಸ್ತರ್ಗಳನ್ನು, ಅನೇಕ ಎಸ್ತರ್களை மேலே கொண்டு வர போறீங்க. ஹalleluya. அது அந்த எஸ்தர் உங்க புருஷனா இருக்கலாம், ಎಸ್ತರ್ ನಿಮ್ಮ உங்க மனைவியா இருக்கலாம், ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯಾಗಿರಬಹುದು, அந்த எஸ்தர் உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், அந்த எஸ்தர் உங்க அங்கிளா இருக்கலாம், உங்க சகோதர சகோதரிகளா இருக்கலாம், ಎಸ್ತರ್ ನಿಮ್ಮ ಅಂಕಲ್ யாருன்னா இருக்கலாம். ಯಾರಾಗಿರಬಹುದು. நீங்க மௌனமா மாத்திரம் இருக்காதீங்க. ನೀವು ಮೌನವಾಗಿರಬೇಕು. நீங்க மௌனமா மாத்திரம் இருக்காதீங்க. ನೀವು ಮೌನವಾಗಿರಬೇಕು. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிடுங்க, ಹೇಳಬೇಕಾಗಿರೋ பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க. ಮಾತನಾಡುವಾಗ இல்லனா ಮಾತನಾಡಿ. குடும்பம் அழிந்து போகும், ಇಲ್ಲವೆಂದರೆ இல்லனா சபை அழிந்து போகும், இல்லனா சபை சமுதாயம் அழிந்து போகும். ಇಲ್ಲಂದ್ರೆ ಸಮುದಾಯ ನಾಶವಾಗುತ್ತದೆ. உங்களை கொண்டு ஒருவரை உருவாக்க விரும்புகிறார், ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಸಿದ್ಧಗೊಳಿಸಲು ஒருவரை ஊக்குவிக்க விரும்புகிறார், ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಗೊಳಿಸಲು, ஒருவரை equip பண்ண விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೇವರು ಸಿದ್ಧಪಡಿಸಲು அவங்களை ಬಯಸುತ್ತಾರೆ. கொண்டு வர வரைக்கும் ஓயாதீங்க. ಅವರನ್ನು உங்க கணவனை கொண்டு வர வரைக்கும் ஓயாதீங்க. ನಿಮ್ಮ ಗಂಡನನ್ನು உங்க ಕರೆದುಕೊಂಡು அப்பா ಅಮ್ಮவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வரைக்கும் ஓயாதீங்க. ತಾಯಿಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವವರೆಗೂ ನೀವು ஹalleluya. ஹalleluya. ஒண்ணும் நீங்க குழியில தள்ள அவங்கள கொண்டு இது பண்ணல, ನೀವೇನು ಅವರಿಗೆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು நல்லதுக்கு கொண்டு வர ಒಳ್ಳೆ போறீங்க. ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ. ஆண்டவருக்காக நிற்க, ஆண்டவருக்காக வாழ கொண்டு வர போறீங்க. ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲಲು மனம் ಅವರನ್ನು தளராதீங்க. ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. செய்தி கேட்டவருக்கு உடனே யூதர்களை அழிக்க போறாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே யூதರನ್ನು ಅಳಿಯುವುದಕ್ಕೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ கலங்கி போயிட்டாரு, ಮೊರ್ದೆಕಾಯಿ வேதனை அடைஞ்சிட்டாரு, ದುಃಖವಾಯಿತು, ரட்டு உடுத்துறாரு, ಅವರಿಗೆ ದುಃಖವಾಯಿತು. சாம்பல்ல உட்கார்றாரு, ಅವರು அழுகுறாரு, மன்றாடுறாரு. ಅವರು ಅಳುತ್ತಾರೆ, ಪ್ರಾರ್ಥನೆ அங்கே ಮಾಡುತ್ತಾರೆ. நிக்கல, ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. எஸ்தருக்கு சொல்லி அனுப்புறாரு, ಎಸ್ತರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, என்கரேஜ் பண்றாரு. ಅವರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುತ್ತಾರೆ. அது அவர் செய்யாம இருந்திருந்தா ಅದು ಮಾಡದೇ ಇದ್ದರೆ யூத ஜனங்கள் ಯೂದ ಜನರು அழிந்திருப்பார்கள். ಅವರು அந்த நாட்டு யூத ஜனங்கள் மாத்திரமல்ல, ಆ ದಿವಸದ ಯೂದ 127 தேசத்தில் இருக்கிற யூத ஜனங்களும் கர்த்தர் பிள்ளைகளும் அழிந்து 127 போயிருப்பாங்க. ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದ ಯೂದ ಕುಲವು ಅಳಿಯುತ್ತಿತ್ತು. ஹalleluya. ಹalleluya. ஆனால் ಆದರೆ கர்த்தர் ದೇವರು ಮೊರ್ದೆಕಾயை பயன்படுத்தி எஸ்தரை நடத்தினார், எஸ்தரை பயன்படுத்தி அநேகரை ரட்சித்தார். ಎಸ್ತರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ அதே ಅನೇಕರನ್ನು போல உங்களையும் ஆண்டவர் ರಕ್ಷಣೆ என்னையும் ಮಾಡಿದರು. பயன்படுத்த விரும்புகிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು இந்த ದೇವರು வார்த்தை கேட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ಈ தயவு செய்து ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು நேரம் ಹೋಗಬೇಡಿ. வரும்பொழுது பயன்படுத்துங்க. ಟೈಮ್ ಇರುವಾಗ இது ಯೂಸ್ ಮಾಡಿ. சாதாரண வார்த்தையா இருக்கலாம், ಇದು ஆனா நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது அவங்க ಇದು வாழ்க்கை ಸಾಧಾರಣವಾಗಿ மேலாக மாறும். ಮಾತನ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ஒரு ಇದನ್ನು பாடல் ನಾವು ஒரு பக்தன் ಉಪಯೋಗಿಸಿ- அழகாக எழுதுகிறார், ಒಂದು ಹಾಡು ಈ ರೀತಿ ಇದೆ. மௌனமாயிருக்காதே நீ, மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.